ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்பவே டேஸ்டான பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இந்த பொங்கலுக்கு நீங்க இந்த பாயாசத்தை செஞ்சு கொடுங்க, வீட்டில் எல்லாருமே ரொம்ப புகழ்ந்து தள்ளுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. குக்கர்ல 1 கப் பாசி பருப்பை போட்டு மிதமான சூட்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் மிதமான சூட்லயே நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வறுக்க வறுக்க நல்லா வாசனையும் வருங்க. இதை நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம். பாருங்க, நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்ப நாம இதை கழுவிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா கழுவியாச்சு. இதுல 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து குக்கர் மூடியை போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 3 விசில் வச்சிருங்க. அது 3 விசில்லயே உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்துடும். 3 விசிலுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நாம ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 3/4 கப் இருக்குங்க. 3/4 கப் ஜவ்வரிசியை நான் 40 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இது ஊறினாதான் சீக்கிரம் வேகும். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை இதுல சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியை சேர்த்துட்டு அடுப்பு தீய லோ ஃப்ளேம்க்கு மாத்திடுங்க. மிதமான சூட்ல ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. இது குக் ஆகுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேங்க. உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. 1ல இருந்து 1.5 கப் கூட நீங்க எடுத்துக்கலாம். இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லயே இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நமக்கு பாகு பதம் அதெல்லாம் தேவையில்லைங்க. வெறும் வெல்லம் கரைஞ்சா போதும். இது ஏன் பண்றோம்னா வெல்லத்துல தூசெல்லாம் இருக்கும். அதனால இது நல்லா கரைஞ்சு வரட்டும். இது நல்லா இந்த மாதிரி கரைஞ்ச பிறகு இதை வடிகட்டி எடுத்து ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. பாருங்க, இதை நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இது 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கீங்க. ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து தண்ணியை போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதை நல்லா பிழிஞ்சி இந்த மாதிரி தேங்காய் பாலா எடுத்துக்கோங்க. இது 2 கப்பு தேங்காய் பாலுங்க. அதுக்குள்ள நம்மளோட ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. கையில எடுத்து இப்படி அமுக்கி பாருங்க. நல்லா சாஃப்டா இருக்கணுங்க. நல்லா வெந்துடுச்சு நமக்கு ஜவ்வரிசி. இப்ப நாம இதுல வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் இது குக் ஆகட்டுங்க. நீங்க அப்பப்போ நடுவுல இந்த மாதிரி கிளறி விடுங்க. இல்லைன்னா பருப்பு கீழே அடி பிடிச்சிரும். நீங்க 5 நிமிஷத்துக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா திக்காவும் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஜாகரி, நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதை இதுல நல்லா சேர்த்துக்கோங்க. வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க. இது பருப்புன்றதுனால நமக்கு சீக்கிரமா கீழே அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேம்லயே வச்சு இதை குக் பண்ணுங்க. வெல்லத்தை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. பாருங்க, நல்லா திக்காயிட்டே வருது. இதுல நாம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. இந்த பருப்பு பாயசம் ரொம்ப ஈஸியா செய்யலாங்க. ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். பொங்கலுக்கு எப்பவுமே நம்ம பொங்கல் செய்வோம். அது கூட இதையும் சேர்த்து செஞ்சு பாருங்க. நல்லா வெந்துடுச்சு, திக்காவும் ஆயிடுச்சு. இதுல நம்ம இப்போ தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப குக் பண்ணக்கூடாதுங்க. தேங்காய் பாலை சேர்த்துட்டு வெறும் 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. தேங்காய் பால் போட்டு குக் பண்ணாதீங்க, திரிஞ்சிரும். லோ ஃப்ளேம்ல ஜஸ்ட் ஒரு கிளறிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ நாம இதை முந்திரி பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க.
தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை செவக்க வறுத்துக்கோங்க. நான் வந்து தேங்காவும் இதுல சேர்க்க போறேன். ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காவையும் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா செவக்க இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. பாருங்க, இது நாம இப்போ பாயாசத்துல சேர்த்துக்கலாம். இப்போ அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதுல சின்ன சின்னதா தேங்காவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க. ஆனா தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்காவையும் இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம பாயாசத்துல இப்ப நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயாச்சு. இந்த பொங்கலுக்கு நீங்க இதை செஞ்சு கொடுங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களே ரொம்ப புகழ்ந்து தள்ளுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். எப்பவும் செய்யற பாயாசத்தை விட இது உங்களுக்கு ரொம்ப இன்னும் ருசி ஜாஸ்தியாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.